4வது விஷயம் உச்சரிப்பு. இந்த உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக தமிழ் ஆர்வமுள்ள தமிழ் ஆசிரியர்கள் யாராவது நடுவராக வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதையெல்லாம் நோட் பண்ணுவாங்க. எல்லா உச்சரிப்பும் இல்லைனாலும் இந்த ழ உச்சரிப்பு மட்டும் நீங்கள் தெளிவாக பேசிட்டீங்கனாலே ஓரளவுக்கு ஜட்ஜஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ழவை எல்லா லாவுக்கும் அதையே பேசுவாங்க. இப்போ வந்து பள்ளிக்கல்வினா பள்ளிக்கல்வி அப்படின்னு அந்த வாழைப்பழ உச்சரிக்க கூடாத இடத்துலையும் அதை உச்சரிப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அந்த நாக்கை மடித்து லாவை யூஸ் பண்ணுற சில பேர் பண்ணுவாங்க. நிறையா நான் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அது நிறையா பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக ரொம்ப ஸ்டைலாக இருக்க மாதிரி நினச்சிக்குவாங்க. பட் அது வெரி வெரி ராங். அப்படி பண்ணவே கூடாது. எந்த இடங்கள்லாம் நம்ம தமிழுக்கு யூஸ் பண்ணுற ழாவை யூஸ் பண்ணுமோ அந்த ழாவை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த ழா வர்ற இடத்துல கண்டிப்பாக நாக்கை மடித்து யூஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம நினச்ச உடனே வந்துடாது. நீங்கள் இயல்பு வாழ்க்கையில் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ழாவை வந்து நீங்கள் பேசி பழகினா மட்டும்தான் உங்களுக்கு